ஹாய் கைஸ், சேல்ஸ் க்ளோசிங்க்கு கஸ்டமர் ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் ப்ராடக்டை உங்கள் கஸ்டமர்கிட்ட பிச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன டைப் ஆஃப் கஸ்டமர் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாலேஜபிள் கஸ்டமர், ஈகோயிஸ்டிக் கஸ்டமர், டிமிட் கஸ்டமர், இக்னரண்ட் கஸ்டமர், பிஸ்னஸ் லைக் கஸ்டமர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நாலேஜபிள் கஸ்டமர் அப்படின்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ண போகிற ப்ராடக்ட்கான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஈகோயிஸ்டிக் கஸ்டமர் அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக எதுவும் தெரிஞ்சிருக்காது, பட் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம சேலை க்ளோஸ் பண்ணக்கூடாது, அவங்க தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறத மட்டும் நம்ம கேட்டுக்கிற மாதிரி இருக்கும். டிமிட் கஸ்டமர் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத மட்டும்தான் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. இக்னோரண்ட் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேணுன்றதில் அவங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ப்ராடக்டை பற்றி டீட்டெயில்டாக ஒரு லிட்ரேச்சர் லெவலில் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறம் அவங்க புரிஞ்சுப்பாங்க. பிஸ்னஸ் லைக் கஸ்டமராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருக்காது. ஸோ நம்ம ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் சொன்னாலே அவங்களுக்கு என்ன நீட் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க டிசைட் பண்ணிவிட்டு சேல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்கள் கஸ்டமரோட நீட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட நீங்கள் கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்காக உங்கள் சைட்லேருந்து நீங்கள் நிறைய கொஷின்ஸ் எப்போவும் கேட்கக்கூடாது. கஸ்டமர் சைட்லேருந்து அவங்கள நீங்கள் பேச வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஸ்பின் செல்லிங் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கும். பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், கஸ்டமரோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். தென் அவங்களோட ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் என்னன்றதை ஃபைன் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் சர்வீஸை டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்களோட ப்ராப்ளம் என்ன அந்த ப்ராடக்டில் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸை நம்மளால் ஸ்ட்ராங்காக அவங்கக்கிட்ட ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் நீங்கள் வந்துட்டு உங்களோட டார்கெட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் மட்டும் இல்லாமல் கஸ்டமர்கிட்ட பெனிஃபிட்ஸை செல் பண்ணால் மட்டும்தான் உங்களால் லாங் டேர்மில் அவங்க கூட சர்வே பண்ண முடியும். இந்த விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கான கண்டென்ட்டு உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.